தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் தொடர்ந்து அதிகாலை முதலே பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். சென்னையில் கடந்த 5 மணி நேரமாக பல்வேறு இடங்களிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதுகுறித்து நேரலையில் செய்திகளை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, இது குறித்த விரிவான தகவல். வணக்கம் ஜனனி. வங்கக்கடல் பகுதியில் உருவான அந்த டிட்வா புயல் என்பது நேற்று மாலை அளவில் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்ததன் காரணமாக மழையளவு குறையும் என பொதுமக்கள் எண்ணியிருந்த சூழ்நிலையில் தற்போது சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மழை என்பது விடாது கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் கடந்த 5 மணி நேரத்திற்கும் மேலாக சென்னையில் மிதமான மழை முதல் அவ்வப்போது கனமழையாக இந்த மழை என்பது நீடித்து வருகிறது. அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த வங்கக்கடல் பகுதியில் உருவான இந்த டிட்வா புயல் நேற்று மாலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்தது. தொடர்ந்து இது வடக்கு தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திராவை நோக்கி நகரக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த சூழ்நிலையில் தற்போது சென்னையில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் தென்கிழக்கே இந்த புயல் என்பது மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. இதன் நகர்வே சென்னைக்கு நெருக்கத்தில் இருப்பதன் காரணமாக அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் சில பகுதிகள் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அடையும் என்பதால் இந்த மழை என்பது நீடித்து வருவதாக வானிலை ஆர்வலர்கள் சொல்லக்கூடிய கூச்சாக இருந்து வருகிறது. மீண்டும் இன்றைய தினம் முழுவதுமாகவே இந்த மழை என்பது நீடிக்கும் என்பதாகவும் அவ்வப்போது இந்த மழை கனமழையாக நீடிக்கும் என்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை மாநகர் புறநகர் என அனைத்து பகுதிகளிலுமே இந்த மழை என்பது விடாது கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக சென்னையில் நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னை வேளச்சேரி 100 அடி பிரதான சாலையில் இருக்கிறோம். இந்த சாலையில் மழை என்பது சற்று நேரத்துக்கு முன்பாக கனமழையாக நீடித்தது. தற்போது மிதமான மழையாக பெய்து வருகிறது. தற்போது மீண்டும் இது கனமழையாக தொடங்குவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. இது ஒருபுறம் என்றால் காற்றின் வேகம் என்பதும் மணிக்கு 40 கிலோமீட்டர் அளவிற்காக தரைக்காற்றின் வேகம் என்பதும் மழையோடு சேர்ந்து வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இன்றைய தினம் டிசம்பர் மாதத்துடைய முதல் நாளாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வாரத்தினுடைய முதல் நாள் திங்கட்கிழமையாகவும் இருக்கிறது. இதன் காரணமாக பணிக்கு செல்பவர்கள் இன்றைய தினம் அத்தியாவசியமாக பணிக்கு செல்ல வேண்டும் என்ற சூழல் நிலை வருகிறது. இதே போன்று பள்ளி கல்லூரிகளுக்கும் இன்றைய தினம் விடுமுறை என்பது அளிக்கப்படவில்லை. இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடியவர்களும் இன்றைய தினம் இந்த மழையில் செல்லக்கூடிய சூழல் என்பது காணப்படுகிறது. இதனால் பலரும் அவர்களது இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. சிரமத்திற்கு மத்தியில்தான் அவர்கள் அன்றாட பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழல் என்பது இருந்து வருகிறது. நாம் நேரடியாக அந்த காட்சிகளையும் பார்க்க முடியும். இந்த பகுதி முழுவதுமாகவே வரக்கூடிய மக்கள் குடைகளை புடைத்துக் கொண்டும் மலைகளில் நனைந்தபடியே வருகிறார்கள். குறிப்பிலேயே இந்த மழை என்பது இந்த ஆழ்ந்த தாழ்வு மண்டலம் என்பது நகரக்கூடும் என்பதாக தெரிவிக்கப்பட்டதன் காரணமாக இந்த மழை என்பது தொடர்ந்து நீடிக்கும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மழையின் காரணமாக தற்போதைய நிலவரப்படி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் என்பது குளம் போன்று தேங்கியிருக்கிறது. இதனால் தேங்கியிருக்கக்கூடிய அந்த சாலைகளில் வாகனங்களை இயக்கும் போது விபத்துகள் ஏற்படக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. ஏனென்றால் அந்த சாலைகளில் இருக்கக்கூடிய பள்ளங்கள் தெரியாமல் வாகனங்களை இயக்குவதால் விபத்துகள் ஏற்படக்கூடிய சூழலும் நிலவி வருகிறது. தற்போதைய நிலைப்படி தொடர்ந்து மழை என்பது பெய்து வருகிறது. இந்த மழை என்பது இந்த மாலை வரை நீடிக்கும் என்பதாகவே வானிலை ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய கூட்டாகவும் இருந்து வருகிறது. ஜனனி, ஜெயலானி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.